ஒரு கட்சி மாநாட்டுக்காக போயிட்டுருக்காப்புல. யார்? அந்த தெருவில் உள்ள 10 பசங்க என்ன பண்ணுறாங்க, கட்சி மாநாட்டுக்காக அவர் போகிறார். போகிறோன்னொன்னே அங்கே பார்த்தா போக முடியல, அவ்வளவு கூட்டம். தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லாருமே அங்கே வந்துட்டாங்க. திடீர்னால பார்த்தா அந்த மாநாடு நடக்கிற இடத்துல இந்த வட இந்திய கும்பமேளா இருக்கு பாருங்க, அவங்க அந்த கும்பமேளாவை இங்கே மாற்றிட்டாங்க. அந்த கும்பமேளாவுக்கு கூடின பல கோடி மக்கள் இப்போ அந்த மாநாட்டில் இருக்காங்க. இப்போ அந்த மாநாடு தனியான மாநாடு எங்கே நடக்குது? அந்த கும்பமேளாவுக்கு உள்ளே தான் நடக்குது. கும்பமேளாவுக்குள்ளே தான் நடக்குது. மாநாடு தனியாக நடந்துகிட்டு இருக்கு. வெளியில் சுற்றி அந்த கும்பமேளா நடக்குது. வட இந்தியாவில் நடக்க வேண்டிய அந்த கும்பமேளா இப்போ தமிழ்நாட்டில் நடக்குது. சுற்றி நடிகர்கள் எல்லாருமே கடந்து டான்ஸ் ஆடிட்டு இருக்காங்க. நடிகர்கள் எல்லாம் டான்ஸ் ஆடிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் இசை கச்சேரி. எல்லாரும் கீழே இடம் பத்தலைன்னு சொல்லிட்டு எல்லாரும் ஆகாயத்தில் உட்காந்து கீழே நடக்கிறத பார்த்துட்டு இருக்காங்க. ஆகாயத்தில் ஒரு பாய் விரித்து அதில் படுத்து கீழே அப்படி பார்த்துட்டு இருக்காங்க. ஓ கச்சேரி அங்கே பாரு, அங்கே இருக்காங்க பாரு, அந்தா இருக்காங்க பாரு அப்படின்னு சொல்லி ஹாய் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த மாதிரி அங்கே கச்சேரி பயங்கரமாக கிட்டத்தட்ட 10-15 நாளில் அது முடிஞ்சிடும்னு பார்த்தாக்கா ஒரு வருஷமாக நடந்துக்கிட்டே இருக்குங்க. யாருமே வீட்டுக்கு போகல. உலகத்தில் உள்ள எல்லாருமே அங்கே வந்துட்டாங்க. உலகமே காலியாக கிடக்குது. எல்லாருமே அங்கே வந்துட்டாங்க. வந்து எல்லாருமே ஜாலியாக இருந்துருக்காங்க. சூப்பர். அப்போ தான் கிட்டத்தட்ட அப்புறம் பார்த்தா 10-15 வருஷமாக அங்கேயே இருக்காங்க. அப்போ எல்லாம் நம்ம வந்து ஊருக்கு போகலாம், நாட்டுக்கு போகலாம். ரொம்ப வருஷமாகிடுச்சு, கிட்டத்தட்ட 10-15 வருஷம் ஆயிடுச்சு, போர் அடிக்குது அப்படின்னு. சரி அப்போ ஓகே போகலாம் அப்படின்னு சொல்லி எல்லாம் கலைஞ்சு போயிட்டாங்க. இந்த மாதிரி நடக்கவே முடியாத சம்பவங்களை கற்பனை பண்ணணும். அதுக்கு பேர் தான் கதை சொல்லுகிற கலை. இந்த மாதிரி சொல்கிறது சூப்பராக இருக்கும்ல. இப்போ வந்து தெரிஞ்ச கதையை சொல்லக்கூடாது. இது இப்போ நான் சொன்ன கதை எனக்கு இதுக்கு முன்னாடி தெரியாது, இப்போ தான் தெரியும். அந்த கதையை நான் உங்ககிட்ட சொல்கிறேன்.